பற்றி பார்க்க போனால் டெவால் பிரேவஸ் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் இந்த ட்ரை சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அவரோட பேட்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் சோஷியல் மீடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் வி ஸ்டார்ட் த வீடியோ ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தா உங்களுக்கு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து கெயின் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அகைன் உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிற அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் யூசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் 50 வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். கிரிக்கெட்டில் எத்தனையோ ஃபார்மேட் இருக்குது. டெஸ்ட்டு, ஓடிஐ, T20, The 100, அதுக்கப்புறம் பாரு இப்போ T10 ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருந்தாலுமே மோஸ்ட் க்ரோயிங் ஃபார்மேட்னு கேட்டால் அது வந்து T20 ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஈவன் ரீசனாக பார்த்தீங்கன்னா யூரோப் குவாலிஃபயர்ஸில் வந்து இட்டாலி அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பார்த்தா வந்து T20 வேர்ல்ட் கப் 2026 குவாலிஃபை இருக்காங்க. அதாவது 16 டீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்பில். அந்த 16 டீமில் இட்டாலியும் ஒரு டீமாக இருக்க போகிறாங்க. ஸோ T20 ஃபார்மேட்டுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸில் பார்த்தா கிரிக்கெட் வந்து T20 ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. ஸோ கிரிக்கெட் பண்ணா 128 வருஷம் கழிச்சு திரும்ப ஒலிம்பிக்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போகுது. கிரிக்கெட்டோட அப்பியரன்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ் இதுதான் 2வது முறையா இருக்க போகுது 2028ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா வந்து 1900ல கிரேட் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வந்து ஒரே ஒரு கேம் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேட் பிரிட்டன் வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 2028 ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து அஃபிஷியலாக ஐசிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. T20 ஃபார்மேட் தான் நடக்க போகுது. ஸோ மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2028 ஆரம்பிக்கும். தென் ஜூலை 29, 2028 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் முடியும். அதாவது கிரிக்கெட்கான அந்த ஒரு போர்ஷன் நான் சொல்றேன். ஒலிம்பிக்ஸ்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் கிரிக்கெட் பண்ண வந்து ஜூலை 12 ஆரம்பிச்சு ஜூலை 29 முடியும். என்னடா 3 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்க போற மேட்சஸை பத்தி இப்போ பேசுறது ரொம்ப முக்கியமா நீங்க கேட்டீங்கன்னா, பட் ஐசிசி இதை மட்டும் சொல்லல, இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீம்ஸ் போத் ஆர் கோயிங் டு ஃபீச்சர் அண்ட் 6 டீம்ஸ் தான் பெர் ஜெண்டர் இருக்க போறாங்க. ரொம்பவே கம்மி தான் 6 டீம்ஸ்னா. அப்போ நீங்க ஐசிசி ரேங்கிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன் சப்கான்டினென்ட் டீம்ஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க. எல்லா நேஷனுமே மேக்ஸிமம் 15 பிளேயர் உள்ள ஸ்குவாட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொமோனா ஃபேர்ப்ளெக்ஸ்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் டைம் 9 AM and 6:30 PM மேட்சஸ் ஆரம்பிக்கும். இங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா வந்து 9:30 PM and 7 AM ஆரம்பிக்கும். ஐசிசி இன்னுமே பார்த்தீங்கன்னா எந்த டீம்ஸ்லாம் வந்து இது ஒலிம்பிக் கேம்ஸ்ல பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணல. அதாவது மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் நாட் yet decided. ரோஹித் கோலி மாதிரி ஸ்டார் பவர் உள்ள பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுனால இப்போ ஆல்ரெடி நம்ம இந்தியன் T20 ஸ்குவாட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டா தான் இருக்கு. 2028 அப்போ ஹூ நோஸ் ஆயுஷ் மாத்ரே, வைபவ் சூரியவன்ஷி மாதிரி பிளேயர்ஸ்லாம் டெபியூ ஆகி அப்போ ஒலிம்பிக்ஸ்க்கே வந்து பிளே பண்ற லெவலுக்கு கூட வந்து அவங்க வந்து மாறி இருக்கலாம். ரீசெண்டா ட்விட்டர்ல எல்லாருமே ஜிதேஷ் சர்மாவோட அந்த கிளிப்பிங்கை பார்த்திருப்பீங்க. தோசை, இட்லி, சாம்பார் சட்னின்னு நம்ம தமிழ்நாடுவே வம்பெழுத்த அந்த ஜிதேஷ் சர்மா பார்த்தா வந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து செக்யூரிட்டி கார்டு அவரை அலோவ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னான ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது அங்க இருந்து எந்த ஒரு இங்கிலாந்து செக்யூரிட்டி கார்டுக்குமே ஜிதேஷ் சர்மா யாருன்னே தெரியல. ஈவன் ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் நான் தான் ஜிதேஷ் சர்மா அப்படின்னு சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து யாருமே அவரை மதிக்கல. டிகே இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிதேஷை வந்து கமெண்ட்ரி பாக்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்தாருன்னு தெரிஞ்சோடனே நான் கீழே இறங்கி வந்தேன் அண்ட் அவரை கூப்பிட்டுட்டு போனேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டுக்கு போல, அவர் வந்து மீடியா சென்டருக்கு வெளில தான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலி ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம டிகே வந்து ரிப்ளைலாம் போடுறாரு பார்த்தீங்களா, அதை நினைச்சா தான் ஃபன்னியா இருக்கு. ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் T20 சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா 2-1 இந்த சீரிஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா பத்திரனா வந்து 3 T20 மேட்சஸ்மே வந்து பிளே பண்ணல. ஏன் பத்திரனா 11ல இல்ல அப்படிங்கிற காரணமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் மென்ஷன் செய்யப்படல. ஸோ எஸ் பத்திரனா வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு தான் வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு ரீசனாகவும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா ODI அண்ட் T20 சீரிஸ் பிளே பண்ண போறாங்க. ஸோ T20 சீரிஸ் வந்து செப்டம்பர் மந்த்ல ஆரம்பிக்கிறது. ஸோ மேபி அங்க வந்து பத்திரனா இன் 11
11 இருக்காரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நத்திங் இஸ் கோயிங் ரைட் ஃபார் டெவான் கான்வே. SA20, MLC, IPL, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எங்கேயுமே அவரால் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஆன்கோயிங் ட்ரை சீரிஸ்ல பார்த்தா ஃபின் ஆலனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து டெவான் கான்வே ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டெவான் கான்வே கண்டிப்பா இன்னைக்கு ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருப்போம். பிகாஸ் ரச்சின் ரவீந்திரா ஹேசன் ஜாயின் த கேம்ப் எட். மோஸ்ட்லி இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு நடக்க போற கேம் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே கண்டிப்பா நம்ம ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணுவாரு. ஸோ ரச்சின் அண்ட் டிம் சைஃபர்ட் அப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா டெவான் கான்வே கண்டிப்பா இன்னைக்கு டிராப் செய்யப்படுவார். எனிவே ஃபர்ஸ்ட் கேம்ல பார்த்தீங்கன்னா வந்து 9 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சில கான்வே ஃபேன்ஸ் இன்னுமே என்ன பிலீவ் பண்றாங்கன்னா கான்வே ரஃப் பேட்ச்ல இருக்காரு, கண்டிப்பா கான்வே கம்பேக் கொடுப்பாரு. IPL 2026ல CSKக்காக கான்வே டெஃபினட்டா ப்ளே பண்ணுவாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இட்ஸ் ஹை டைம் நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஆக்சுவலி IPL சீசனுக்கு அப்புறமாவே என்ன சொல்லியிருப்பேன்னா மேபி MLC சீசனை பார்ப்பேன். அந்த MLC சீசன்லயே அவரால் நல்லா டெலிவர் பண்ண முடியல. ஐ வில் டெஃபினெட்லி நாட் ரீடைன் ஹிம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். MLCலையும் நம்ம பார்த்தாச்சு அவர் எங்கேயுமே சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையுமே வந்து அவர் வந்து ரொம்ப புவராக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால it's over for Conway. Brevisோட ட்ரீம் ரன் இஸ் கண்டினியூயிங். SA20 2025, IPL 2025, Hampshire, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் இப்போ இங்கே ட்ரை சீரீஸ்லுமே பார்த்தீங்கன்னா 2 குவிக் ஃபயர் நாக்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் ப்ளே பண்ண அந்த நாக் பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருப்போம். 41 of 17 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்ட் தான். சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனில் 35 for 3 இருந்திருப்பாங்க. தென் லேட் ஆன் டெவால் பிரஸ் வாக் இன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேமை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து கேம்லயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சீனாரியோ தான் கிரியேட் ஆச்சு. டெவால் பிரேஸ்ல கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா பிரேவ்ஸ் வந்து நம்பர் 4ல யூஸ் பண்ணலாம். பட் ஏன் நம்பர் 6ல வந்து சென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்கிறப்போ இன்ஃபார்ம் பிளேயர் டிஸ்ட்ரக்டிவா இருக்காரு. அவர் நீங்க வந்து அப்படி ஆர்டர்ல சென்ட் பண்ணி ப்ரோமோட் பண்ணீங்கன்னா அவர் இன்னும் கூட வந்து ஃப்ரீயா வந்து அவரால் ப்ளே பண்ண முடியும். ஆக்சுவலி IPL 2025ல KKRக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ண கேம்லயே டெவால் பிரேஸோட அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஏர்லியா இருந்திருக்கும். இன் லெஸ் தென் 10 overs பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. டில் த 10th over required run rate பண்ணா வந்து 10+ இருந்துச்சு. ஆக்சுவலி 11+ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேவ்ஸ் அந்த 11th ஓவர்ல அரோரா கிட்ட வந்து 30 ரன் ஸ்மாஷ் பண்ணியிருப்பாரு. அப்படியே அந்த கேம் வந்து டோட்டலா ஷிஃப்ட் ஆகிருக்கும். பிரேவ்ஸால இன் லெஸ் தென் an over அவரால் வந்து டோட்டலா இந்த கேமோட மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தான் வந்து பிரேவ்ஸ் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷரா வந்து CSK யூஸ் பண்ணாம அவரை நம்பர் 4ல யூஸ் பண்ணாங்கன்னா அவர் இன்னுமே ஷைன் ஆவார் அப்படிங்கறத என்னோட கருத்து. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 balls தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ் அவர் லாங்கர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ற பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறது இனிமே டவுட்ஃபுல் தான். உருள் பட்டேல் எப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம், அதாவது அவர் பிக் ஷாட்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்றாரு, கொஞ்சம் ஹி ஷுட் பி டிஃபென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அதே தான் பிரேவ்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த கேம்லயுமே பார்த்தீங்கன்னா வந்து NRR பயங்கரமா ரெடியூஸ் பண்ணியிருப்பாரு. 10 ஓவர்ஸ்ல 99 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமா ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 ஓவர்ஸ்ல 17ன்ற மாதிரி ஆயிருக்கும். அதாவது NRR வந்து 10க்கு கீழே கொண்டு வந்திருப்பாரு. பட் ஸ்டில் அவர் அவுட் ஆன டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து புல் ஷாட் ப்ளே பண்ண போய் டேரல் மிச்சல் வந்து லாங் ஆன்ல கேட்ச் பிடிச்சிருப்பாரு. பிரேவ்ஸ் இஸ் ஸ்டில் யங். அதனால கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஹி வில் லேர்ன் மோர். அவர் எப்படி கேமை வந்து டீப்பா எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பத்தியுமே பிரேவ்ஸ் கண்டிப்பா கத்துப்பாரு. ஸோ எஸ், பிரேவ்ஸ் கமிங் டேஸ்ல இன்னுமே மச் மோர் இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டரா மாறுவாரு. அண்ட் நீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.